ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை விளாக்ஸ். குட் மார்னிங். நீங்கள் டைம் பார்த்தீங்கன்னா மணி 5 ஆயிடுச்சு. என்னடா அவன் துண்டோட எங்கே போகிறான்னு தானே பார்க்க போறீங்க. வேலைக்கு தாங்க போக போகிறேன். என் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு ரொட்டீனாக ஒரு மினி விளாக்ஸ் தான் போட போகிறேன். அதுக்கு முன்னாடி சின்ன ஒரு ஜோக்கு. பைக்கு தேவை இன்சூரன்ஸு, வாழ்க்கை தேவை ஃப்ரெண்ட்ஷிப்பு, ரெண்டுமே கரெக்டாக இருந்தால் லைஃப் நல்லா இருக்கும். மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். என்னடா இது காலையில் எழுந்தினா வேலைக்கு போகிறோன்னு தானே பார்க்குறீங்க. அப்படிலாம் இல்லைங்க. என் லைஃப்பில் நான் வாரத்துக்கு 5 நாள் தூங்குவேன், 2 நாள் தான் வேலைக்கு போவேன். வாங்க அப்படி என்ன வேலைன்னு வாங்க காட்டுறேன் உங்களுக்கு. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்பயுமே வேலைக்கு போகிறப்ப நடந்து தான் போவோம். ஒரு சின்ன ஒரு வாக்கிங்காக இருக்கும். நீங்களுக்கு காலையில் ஒரு 1/2 மணி நேரம் நடங்க, வாழ்க்கைக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு தான் ஊருக்குள்ள ஒரு ஆளினார் அழகுராஜா தேவைங்கிறது. பாருங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்படி நிற்கிறாரு பாருங்க. அங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வேலைக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். என்னடா அவன் வேலைக்கு வந்துட்டு ராலின்னு காட்டுறான்னு பார்க்குறீங்களா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ராலிக்கு லோடு எடுத்தால் தான் வந்திருக்கோம். நைட்டே ராலி வந்துருச்சு. இப்போ உடனே எத்தனை மணி நேரத்தில் ஏற்றி விட்டு அடுத்தடுத்து என்னென்ன ப்ரோக்ராம் பண்ணுற மட்டும் பாருங்கள். ஆமாம், ஒரு பெரிய ஐடி ஸ்டாஃப் ப்ரோக்ராம் பண்ணுறாரு தான் பார்க்குங்க. ஐடி ஸ்டாஃப்னு ரெஸ்ட் இருக்கும், எனக்கு ரெஸ்ட்டே இருக்காது. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. ஃப்ரெண்ட்ஸ், 5:30 வந்தேன். பார்த்தீங்கன்னா 1 மணி நேரமாக அட்டி தான் கட்டிகிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு மூட்டை கூட ஏற்றலை. இவங்க என்னைக்கு ஏற்றி நான் என்னைக்கு ஊருக்கு போகிறது? நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேர். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபுல் லோடு ஏற்றிட்டோம். ஏற்றிட்டு பார்த்தா எல்லாம் மூச்சு வாங்கி டரு வாங்கி உட்காந்து காலலாம் சாவுல புளி முதல் சாவுல செத்த பையில. ஃப்ரெண்ட்ஸ், வடை டைமு. நாங்கள்லாம் வடை திங்க போகிறோம். பார்த்தீங்கன்னா எல்லாம் 2 வடை 3 வடை எடுத்து வச்சுப்பாங்க. பாருங்க, வடை திங்கினா மட்டும் எல்லாம் வந்துச்சு பாருங்க. இங்க ஒண்ணு இந்தியாவில் இருக்க அறிவாளி பூரா நம்ம ஊர்ல தான் இருக்காங்க. ராலி ஏற்றி முடிச்சாச்சு. 4 பேர் தாங்க வேலை செஞ்சுட்டோம். மீதி எல்லாம் போய் உட்காந்துருவோம். எதுக்கு உட்காந்துனா ஒன்றும் தெரிய மாட்டேது. யூடியூப்ல போடுறோம், பார்த்து கழுவி ஊற்றுங்க. ஃப்ரெண்ட்ஸ், காலைல 6 மணிக்கு வந்துட்டோம். லோடு எடுத்துட்டோம். சம்பாரிச்சிட்டோம் 400 ரூபா. இவரு தான் எங்கள் கணக்கு பிள்ளை மிஸ்டர் பாண்டி கொடுத்துட்டாரு. 50 ரூபா கோனார்களில் போய் சாப்பிட்டுக்கீங்க. 50 கம்பெனிக்கு 50. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டைம் ஆச்சு. நம்ம அடுத்த ஆஃபீஸ் போகிற டைம் ஆச்சு. அதனால் நம்ம கிளம்ப போகிறோம். தெரியாம கடனை வாங்கிவிட்டே முடியும். லாலி இது என்ன எடுத்துருவாங்கன்னு கொஞ்சம் நேரத்தில். இல்லை ஃப்ரெண்ட்ஸ், மணி 9 ஆயிடுச்சு. லாலி லோடெல்லாம் எடுத்துட்டு குளிச்சுட்டு வந்துட்டோம். எப்பவுமே சாப்பிட்றதுக்கு முன்னாடி நான் டெய்லியும் ஒரு கத்தாழை சாப்பிடுவேன். எதில் நான் கத்தாழை சாப்பிட்றேன்னா, டெய்லியுமே நம்ம கத்தாழை சாப்பிட்றோம்னா நம்ம யங்ஸ்டர்ஸாகவே இருந்துகிட்டே இருப்போம். நான் சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. கத்தாழையை கட் பண்ண தேவை கத்தி. வாழ்க்கைக்கு எப்பவுமே இருக்கணும் புத்தி. அப்படி புத்தி இல்லைன்னா வச்சுக்கங்க, அப்படிலாம் ஒன்றாவது. நான் சும்மா தான் சொன்னேன். பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான் ஐயா. பார்த்தீங்களா, டெய்லி சும்மா லைட்டாக அது மாதிரி சாப்பிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு கத்தாழை வேணும்னா சொல்லுங்கள். அட்ரஸ் மட்டும் டேக் பண்ணி விடுங்க. உங்களுக்கு கத்தாழை நான் பார்சல் பண்ணி அனுப்புகிறேன். உங்கள் ஊர் கடைக்கெல்லாம். நம்ம ஊரை சுற்றி வெறும் கத்தாழை தான். இயற்கை வளங்கள் நிறையா இருக்குது. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சாப்பிட தான் போகிறோம். கஷ்டப்பட்டு மூட்டை தூக்கிட்டு இருந்தேன். செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, ஒரு மோர் 2 பாக்கெட் வாங்கி அதில் 2 பட்டை மிளகா போட்டு கலக்கி வச்சுட்டு கொத்தரங்காவை பரட்டியிருக்காங்க. ப்ளஸ் ஒரு பீன்ஸு ஒரு கேரட்டை போட்டிருக்காங்க. அதில் கிரியேட்டிவாக முட்டையை போட்டிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எனக்கு காலை சாப்பாடு. பார்த்துங்க, இதை காலைல 6 மணிலேருந்து செஞ்சுருக்காங்க 9 மணி வரைக்கும். எனக்கு வந்து ஸ்பெஷல் ரெசிபி இருக்கு, கர்ட் ஃப்ரைட் ரைஸ். ஓகே, வித் ஃபிங்கர் சிப்ஸ். சூப்பர். உங்களுக்கு சாப்பிட்டு பார்த்து உண்மையான ரிவ்யூ சொல்கிறேன் எப்படி இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், மோரா பச்சை தண்ணியான்னு தெரியல, இதை செஞ்சுருக்காங்க. இது என்ன சொல்லுங்க? தயிர் சாதம். உப்மாங்க. கேட்டால் காசை சிக்கன் பண்ணுறதான். இப்படி தான் சிக்கன் பண்ணுவாங்க. ஆனால் பியூட்டி பார்லர் போய் 5000 10,000 கொடுக்குறது. ஃப்ரெண்ட்ஸ், சத்தியமாக கவனமாக இருக்கு. இன்னைக்கு நினைக்கிற மாதிரி இல்லை. இதை சாப்பிடலாம். என்ன பண்ணுறது, எங்கள் அம்மா சமையல் சமைச்ச வரைக்கும் சூப்பராக சாப்பிட்டேன். நன்றி சொல்வேன் தெய்வமே. கல்யாணம் ஆனதுலேருந்து இதை தான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். எங்கள் அம்மா சமையல் வரைக்கும் ஜாலியாக சாப்பிடுவோம். தட்டில் கைவிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போயிடும். ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்படி தான் அனுபவிக்கிறீங்களா? சார் எங்க கிளம்பிட்டீங்க? 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் நீ சொல்கிறத நான் கேட்பேன். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் என்னையே நம்பிட்டு ஒரு கூட்டம். எனக்குன்னே இருக்கு 4 ஃப்ரெண்ட்ஸு. அவனுக்கு சொல்கிறத நான் கேட்பேன். நான் நம்புற மாதிரி அங்கே இருக்குது. ஏன்னா சோத்துக்கு இங்கே தானே வந்தாகணும். வேணாமா, சோறே வேணாமா, காலைல போட்டே சோறு அதுவே போதும். இதெல்லாம் சாதாரண விஷயம்டா. சொன்னா விடுறா. மத்தியானம் என் மச்சான் பிரியாணி வாங்கி தரான் இருக்கான். கரெக்டாக ஆளை விடு. கைஸ், நம்மளோட ஆஃபீஸ் என்ட்ரன்ஸ் வந்துட்டோம். இப்போ நம்ம ஆஃபீஸ் உள்ளார தான் போக போகிறோம். பார்த்தீங்கன்னா வச்சுக்கிங்க,
காலைல 11 மணிலேருந்து நைட்டு 6 மணி வரைக்கும் இங்கே தான் இருப்போம். நம்ம ஆஃபீஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும். காய்ஸ், இதுதான் நம்ம ஆஃபீஸு. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். இங்கே தான் உட்காந்து கண்டென்ட் க்ரியேட் பண்ணிட்டு உட்காந்துருப்போம். அப்படியே போர் அடிச்சுன்னா 2 பாயை போட்டு படுத்துருவோம். அப்படியும் போர் அடிச்சுன்னா 2 சீட்டு கட்டு வாங்கி விளாண்டுருப்போம். அப்படியே எங்கள் பீச் ஹவுஸ் பார்க்குறீங்களா, ரெசார்ட் மாதிரி இருக்கும். ஒன்றும் இல்லை, ஒரு 10 மீட்டர் நடந்து போனீங்கன்னா வச்சுக்கிங்க எங்களோட புண்ணிய நதி ரிவர். இந்த தெரியுது பார்த்தீங்களா, ரிவர். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. ஃப்ரெண்ட்ஸ், அண்ணனுங்களாம் வந்துட்டாச்சு. பசங்க இன்னும் 2 பேர் வரல, வந்துட்டு இருக்காங்க. வந்தவொடனே இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் படுத்துருவோம். ஜாலியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதாங்க வேலை ரெகுலராகவே. வேறு எந்த வேலைக்கு போக மாட்டோம். சாப்பிடுவோம், தூங்குவோம். அடேங்க அப்பா. பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.